வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. ஜூலை 14ஆம் தேதி அமாவாசை. அமாவாசை அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பா வாழைக்காய் சமைப்போம். எப்பயும் ஒரே மாதிரி வாழைக்காய் சமைக்கிறதுக்கும் போர் அடிக்கும், சாப்பிடறதுக்கும் போர் அடிக்கும். அதனால நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான, அதே நேரம் கொஞ்சம் டிஃபரெண்டா வாழைக்காய் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்கிரீடியன்ஸ் சேமா இருந்தா கூட நம்ம கொஞ்சம் பண்ற மெத்தடை மாத்திட்டோம் அப்படின்னா இந்த வாழைக்காய் கறி நல்லா டேஸ்டா இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க அமாவாசை ரெசிபியான டிஃபரெண்டான வாழைக்காய் கறி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். வாழைக்காய் கறி தேங்காய் எண்ணெயில பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வாசனைக்கு ஒரு சின்ன பச்சை மிளகாயை ஸ்லிப் பண்ணி சேர்க்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கட் பண்ண வாழைக்காயை தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு வாழைக்காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாழைக்காய் நம்ம பொடி பொடியாகவும் கட் பண்ணலாம், இது போல நீள நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்ல சதுர சதுரமா நமக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணலாம். இந்த மாதிரி நீள நீளமா போட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவா. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கை அளவுக்கு ஜலம் அப்படி தெளிச்சுட்டோம்னா வாழைக்காய் சாஃப்டா வெந்துடும். மூடியை போட்டு மூடிடுவோம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லயே இருக்கட்டும். வாழைக்காய் வதங்கறதுக்குள்ள இதுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார்ல 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல். தண்ணி விடாம கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை திறந்துட்டு வாழைக்காயை நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்பதான் ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வெந்துடும். திரும்பவும் மூடியை போட்டு மூடிடலாம். வாழைக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வாழைக்காய் கரெக்டா வெந்திருக்கு. வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இன்னும் 2 நிமிஷத்துக்கு இது வதங்கட்டும். மூடியை திறந்து பார்த்துடலாம். இப்ப பாருங்க, வாழைக்காய் குழையாம அது நேரம் சூப்பரா வெந்திருக்கு. இப்படி கண்ணாடி மாதிரி பழப்பழன்னு பார்த்தலாம். இது கரெக்டா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் விட்டோம் அப்படின்னா இது குழைய ஆரம்பிச்சிடும். இதை போல ஒரு அடிகனமான கடாயா நம்ம யூஸ் பண்ணோம்னா பாருங்க, ஒட்டவே ஒட்டாது. நம்ம கொரப்பா அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பொடியை சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல நம்ம இஞ்சி ஜீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால வாசனையா, வாழைக்காய்னால வாயு அப்படின்பா இல்லையா, அதுக்கும் வந்து இந்த ஜீரகம் இஞ்சி ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது 1 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இனி மூடி போட்டு மூடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிட்டு தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் பிளெண்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம 1 நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கோம். அமாவாசை ஸ்பெஷல் வாழைக்காய் கறியை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க எவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு. வாழைக்காய் கறி நிமிஷமா ரெடி ஆயிடுது. நல்ல வாசனையாவும் இருக்கு. நான் இன்னைக்கு வந்து மோர் குழம்பு சாதம் பசஞ்சிருக்கேன். அதுக்கு வந்து இந்த வாழைக்காய் கறி தொட்டுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. வாழைக்காய் வந்து ரொம்ப பதமா வெந்திருக்கு. நம்ம அரைச்சு விட்ட தேங்காய் ஜீரகம் இஞ்சி வாசனையோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஜீரகம் இஞ்சி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா வாழைக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதே இல்லை. வாழைக்காய் வந்து வாயு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பான். நம்ம வந்து இஞ்சியும் ஜீரகமும் சேர்த்ததுனால தைரியமா சாப்பிடலாம். இந்த வாழைக்காய் கறி நம்ம சாம்பார், ரசம், வத்த குழம்பு, தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். எல்லாத்தோடையும் சூப்பரா மேட்ச் ஆகும். நான் இன்னைக்கு வந்து வாழைக்காயை நீள நீளமா நறுக்கியிருக்கேன். பொடி பொடியா வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம், இல்ல இதை போல நீள நீளமாவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிஃபரெண்டா கட் பண்ணா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அவளும் சாப்பிட்டுருவா. எப்பயும் யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் தான் இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் அரைச்சு சேர்த்ததுனால டேஸ்ட், ஃபிளேவர், டெக்ஸ்டர் எல்லாமே மாறிடுது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய அமாவாசைக்கு இதை போல வாழைக்காய் கறி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.